இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான டே. வைகாசி விசாகன்றதுனால முருகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. அதனால வந்து நைட்டே வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கலாம்னு நினச்சேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆனால் வந்து பாத்திரம் கழுவ மறந்துட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவுறதுக்குள்ளே வந்து பொழுதே விடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுமே வந்து விளக்கு ஏற்றிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பூவெல்லாம் வந்து மாற்றவே இல்லை. விளக்கு வந்து இதுக்கப்புறம் குழுமப்படுத்த முடியாதுன்றதுனால வந்து பூ மட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். வேலுக்கும் முருகருக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சாமி கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் தான் வரும்னு சொல்லிட்டு நானுமே அப்படி தான் நினைப்பேன். ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி வந்து நம்ம பூஜை பண்ணால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு மன திருப்தியே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கஷ்டம் வந்து சரியாயிடுன்ற நம்பிக்கையில் தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து முருகரோட பர்த்டேன்றதுனால வந்து சாக்லேட்டு அதுக்கப்புறம் பர்ஃபிலாம் வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு யாருக்காச்சும் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இல்லை ஒருத்தருக்காச்சும் அன்னதானம் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து காலையில் டிஃபன் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க வந்து மதியம் லஞ்சு வந்து 2 பேர் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸில். அதனால சரி 2 பேருக்கு மட்டும் அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தோசை ஊற்றிருந்தேன். முருங்கைக்காய் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு நானுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.